இன்றைய தினம் நாங்கள் லங்காஸ்ரீயின் கலந்துரையாடலின் ஊடாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான அசாக் சாலி அவருடன் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் அவருடன் உரையாடவிருக்கின்றோம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். நான் உங்களிடம் முதலாவது ஒரு கேள்வியை முன்வைக்க இருக்கின்றேன். இந்த தேசிய ஐக்கிய முன்னணிக்கு கடந்த காலகட்டத்திலே பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனம் வழங்கப்படுவதாக இருந்தது தேசிய பட்டியலில். இதற்கு என்ன நடந்தது? உண்மையிலே நாங்க தேர்தலில் கலந்து கொள்ளணும், நாங்க கண்டெஸ்ட் பண்ணணும் என்ற எண்ணத்தோடு தான் எங்களுடைய கட்சியில தீர்மானம் இருந்துச்சு. மற்ற கட்சியில் எங்களுக்கு மைத்ரிபால சிறிசேன கூட அவர் ஜனாதிபதி அவர்கள் கூட எங்களை கூப்பிடுற நேரம் நாங்கள் அங்கே போகாம ஐக்கிய தேசிய கட்சியோடு நாங்கள் விபக்ஷ விரோதியிலே ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அவங்களுடைய வேலை செஞ்ச ஒரே காரணத்துக்காக வேண்டி நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடைய வெற்றிக்காக வேண்டி உழைத்தோம். அந்த நேரத்தில் அவங்க தீர்மானம் எடுத்தாங்க, நான் ஐலண்ட் வைட் கேம்பெயின் செஞ்சு நீங்கள் தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் போகணுன்ற ஒரு ரிக்வெஸ்டில் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். அது அந்த அந்த அடிப்படையில 14வதாக என் பேர் தேசிய பட்டியல போட்டிருந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. மாகாண சபை உறுப்பினர் அவர்களே, நீங்கள் நினைக்கின்றீர்களா என்ன காரணத்திற்காக இது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தது? அந்த 14 பேர் கொண்ட பட்டியலில் உங்களுடைய பெயர் பின்னால் இருந்தது காரணமா, அல்லது ஐக்கிய தேசிய கட்சி வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்ததாகவோ உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது? இது என்னுடைய பேர் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா 13 பேர் தான் அவங்களோட எலெக்ட் ஆகிச்சு. அதனால ஒரு காரணமோ என்னமோ இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்காக வேண்டி ஒரு மறுமொழி கிடைக்கவே இல்ல. நீங்க கடந்த காலங்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில முக்கியமான தேர்தல் காலங்களிலேயே ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பாக பல மேடைகளில் ஏறி இருக்கின்றீர்கள், மிக பெரிய அளவிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஐக்கிய தேசிய கட்சியிடம் நீங்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கவில்லையா? இந்த 13 பேர் கொண்ட பட்டியல், தேசிய பட்டியல் 13 தான் ஐக்கிய தேசிய கட்சி கிடைத்திருந்தது, அதில் உங்களை உள்வாங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தீர்களா? நான் உண்மையிலே எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கிட்டையும் பேசி பின்னுக்கால இணைய போடுங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். அது ஐக்கிய தேசிய கட்சியுடைய கடமை. எனக்கு அவங்க நீங்க சொன்ன மாதிரியே அவங்களோட எல்லா நேஷனல் லெவல் மீட்டிங்ஸ்ல எல்லாம் இந்த தலைவர்மார் கலந்து கொண்டு அத்தனை மீட்டிங்லையும் நான் ஒரு ஸ்பீக்கராக கலந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடைய வெற்றி மட்டுமில்ல மஹிந்த ராஜபக்சே இந்த ஜனாதிபதி தூரையிலேருந்து எடுத்து போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டாட மைத்ரிபால சிறிசேன கொண்டாடுறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டது நீங்க தெரிஞ்ச மாதிரி உலகத்துல எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அதனால தேசிய பட்டியல ஐக்கிய தேசிய கட்சி ஏன் கொடுக்கல என்ற கேள்விக்கு இன்னும் மறுபடியும் எனக்கு கிடைக்கும். மத்திய மாகாண உறுப்பினர் அவர்களே, அதாவது இப்பொழுது மீண்டும் இந்த அசாக் சாலி என்கின்ற பெயர் அதிகமாக பேசப்படுகின்றது. இதற்கான காரணம் பாராளுமன்றத்திலே 2 ஆசனங்கள் இருக்கின்றன. இப்பொழுது முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் MKDS குணவர்தன் அவர்களுடைய மரணத்தின் பின்னர் இந்த 2 ஆசனங்கள் இருக்கின்றது. இதில் ஏதாவது ஒரு ஆசனம் உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கணும். என்று சொன்னால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கோட்டால அவருடைய தலைவருடைய நானாவே தம்பியை போட்டிருந்தாரு. அவங்களோட கட்சி பிரச்சனை முடிஞ்சு யார் சரி ஒரு ஆளை தீர்மானிச்சிருப்பாங்களாக்கும் அது அவங்களோட கோட்டா, அதுல எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு இயலாம். MKDS குணவர்தன ஐக்கிய தேசிய கட்சி தேசிய பற்றி தான் அதுல வெற்றிடமா இருக்குது. அந்த இடத்துக்கு 14வது அடுத்த லிஸ்ட்ல நான் தான் இருக்கிறேன். அதுல நான் வரணும். என்ன நடக்கும்னு தெரியா. பிரதம மந்திரி வெளிநாட்டில் இருக்கிறாரு. வந்த பிறகு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க என்ற நம்பிக்கை. இப்படி இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இன்னும் சிலர் இப்பொழுது அந்த மறைந்த அமைச்சருடைய இடத்திற்கு வருவதற்காக போட்டியிடுகின்றார்கள். சுகாதார அமைச்சருடைய மகன் அண்மையில் குறிப்பிட்டிருக்கின்றார், சதுரசேனாரத்ன பாராளுமன்ற உறுப்பினர். அவர் கேட்டிருக்கின்றார், தங்களுடைய ஜனநாயக தேசிய இயக்கத்திற்கு இந்த நாடாளுமன்ற ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? எனக்கு ஒருத்தர் செல்ற ஒவ்வொரு கருத்தைக்கு எனக்கு மறுமொழி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நிறைய இது இப்ப அது நேத்து வந்த ஒரு பிரச்சனை தான். அதுக்கு முன்னுக்கு 3 பேர் போட்டினா 3 பேர் பாராளுமன்ற தேர்தல் கேட்டு தோத்த ஆட்கள பேர் போட்டிருந்துச்சு. அதனால அது எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த அளவுல தோத்தவர்களுக்கு இடம் இல்லை என்ற தீர்மானத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால அது எந்த பிரச்சனையும் இல்லை. சத்ருசேனாரத்ன கேட்கிற ரிக்வெஸ்ட் அவருக்கும் ரணில் விக்ரமசிங்கே என்ன எக்ரிமெண்ட் கூட எனக்கு தெரியா. ஸோ நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்.
கடவுளுடைய நாட்டம் இருந்தா அது நடக்கும். நீங்கள் ஜனாதிபதியுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றீர்களா? நான் ஜனாதிபதியோட தேர்தல் கேட்கல, நான் யுஎன்பியோட தான் கேட்டேன். அதனால ஜனாதிபதிக்கு நான் கடைசியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிரதம மந்திரி வந்த பிறகு அவர் என்ன தீர்மானம் இருக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க செய்வோம். இன்னும் தேர்தல் இருக்குது, இன்னும் தேர்தல் முன்னுக்கு வர இருக்கு. இந்த நகரசபை பிராதேச சபா தேர்தல் இருக்குது. அது இல்லாம நாங்க எப்படி வேலை செய்யணும் என்ற தீர்மானம் நாங்க எடுப்போம் தானே. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி வந்து அந்த தீர்மானத்துக்கு பிறகு நாங்க பேசுவோம். சரி, உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தல் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவிருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து, நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவீர்களா, இல்லை உங்களுடைய கட்சி? அந்த இது பாப்போம். இன்னும் அப்படி ஒரு தீர்மானம் இல்லை, எலெக்ஷன் வைக்கிற தீர்மானமே இன்னும் இல்லை. நான் நம்ப மாட்டேன். அது 6 மாசத்துல வைக்கிறேன்னு சொன்னாலும் அது செய்ய இயலுமா என்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. பாப்போம். அது அந்த இடத்துக்கு வந்த இடத்துல நாங்க கட்சின்ற முறையில் ஒரு தீர்மானம். நன்றி. அதாவது இன்றைய தினம் உங்களுடைய ஒரு நேரத்தை எங்களுக்காக, எங்களுடைய லங்காஸ்ரீக்காக ஒதுக்கி தந்தமை உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். எங்களுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு அப்படி அந்த பாராளுமன்ற ஆசனம் கிடைத்தால் லங்காஸ்ரீ சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி. மாகாண சபை உறுப்பினர் அவர்களே, எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி.